ஷப்பா, இந்த பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுல இருக்கிற சுகம் வேறு எதுலேயுமே இல்லைம்மா. 2 பிள்ளைகள் தான் வீட்டை விட்டு கிளம்புதுங்க. ஆனால் என்னமோ ஒரு ஊரே கிளம்புன மாதிரி தான் வீடை குப்பையாக ஆக்கி வச்சுட்டு போகுதுங்க பாரு. எல்லா வீட்லையும் இப்படி தான் இருக்கா, இல்லை நம்ம வீட்டில் தான் இந்த பிள்ளைகள் இந்த அநியாயம் பண்ணுதுகளானே தெரியல. சரி, செத்த கண் அசருவோம். கடவுளே, இப்போதானே கண்ணசந்து அதுக்குள்ளே யார் வந்துட்டா? நம்ம தூங்கினா யாருக்குமே பொறுக்காது போல. யாராவது ஒருத்தர் தொந்தரவு பண்ணுறதுக்குனே வந்துடுறாங்க. யாரு? வரேன். நீங்கள் வர வேணாங்க்கா, நானே வந்துட்டேன். ஏட்டி வா. நீயா எப்படி கதை திறந்து வந்த? நீங்கள் எங்கே பூட்டியிருந்தீங்க? சும்மா சாத்தி தானே வச்சுருந்தீங்க, அதான் திறந்து வந்தேன். பூட்டாமையாக இருந்தேன். நல்ல வேலைட்டி வந்த. இப்போ தான் கொஞ்சம் கண்ணாசருவோன்னு அசந்தேன், நீ வந்துட்ட. நான் கதவை பூட்டிட்டேன்ற நினப்பிலே படுப்போன்னு வச்சுருந்தேன். பார்த்தீங்களாக்கா நான் எவ்வளோ உதவி செய்கிறேன் உங்களுக்குன்னு. ஆமாட்டி, உதவியும் செஞ்சுட்டேன், உபத்திரமும் செஞ்சுட்டேன். என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாட்டி, இப்போ தான் கொஞ்சம் கண்ணாசருவோன்னு அசந்தேன், நீ வந்து எழுப்பி விட்டுட்ட. அதுவும் ஒரு வழிக்கு நல்லது தான். கதவை பூட்டாமல் வேலை படுத்து கிடந்திருக்கேன் பார்த்தியா? என் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், திட்டி தீத்துருவார். சரி வரீங்களாக்கா? அந்த மரத்துக்கடியில் உட்காந்து பேசுவோம். சரி போட்டி, நான் அந்த பின்னாடியே வரேன். என்னமோ தெரியல, அங்கே உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து எழுந்திரிச்சு போனால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அது சரி தான் டி. வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சுட்டு தான்க்கா வந்திருக்கேன். சரி நான் போகிறேன், பிறகு வாங்க. சரி டி, நீ போ, இந்த கதவை பூட்டி எடுத்துகிட்டு வரேன். ஏட்டி அவளை இந்த நெட்டவழியை காணோம், நீ மட்டும் வந்திருக்க? ஏக்கா அவள் ஏதோ வேலை இருக்குது, அதனால் நீங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் நம்ம போகிறதுக்குள்ளே அவளும் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவா. நீங்கள் வாங்க, அப்படியே அவளும் வந்துடுவா, பேச உட்காந்துக்குவோம். சரிட்டி சரிட்டி. சரி நம்மளும் கிளம்புவோம். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்துடுவாளுங்க பின்னாடியே. ஏதோ பெரிய மீட்டிங்கில் லேட்டான மாதிரி. ஏக்கா என்ன இப்போ நீங்கள் கரெக்டாக வரவே மாட்டேங்கிறீங்க? உங்களை ஒரு ஆள் வந்து வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமோ? ஏன்ட்டு இப்படி கேட்குற? இல்லை, இப்போ நானும் 2-3 நாளாக பார்த்துட்டேன். உங்களை யாராலும் ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து பொண்ணு அழைக்கிற மாதிரி அழைச்சிட்டு வந்தால் தான் வரீங்க. ஏன் இப்போ என்ன வந்து உட்காந்து பேசுகிறது பிடிக்க மாட்டேங்குதோ? உங்கள் மாப்பிள்ளை எதுவும் திட்டுறாராக்கா? சொல்லுங்கள். ஏட்டி அந்த மனுஷன்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார்ட்டி. நீ ஏன்ட்டி அந்த மனுஷனை வம்பளுக்கு இழுக்கிற? நான் சரி கொஞ்சம் அசதியாக இருக்கேன்னு படுப்பமேன்னு படுத்துருந்தேன், பார்த்துக்க. வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் நாளையிலேருந்து நீங்கள் கரெக்டாக வரலன்னா உங்களை சங்கத்துலேருந்து விலைக்கிடுவேன், பார்த்துக்கோங்க. எந்த சங்கம்டி? எதுலேயும் நீங்கள் ஆள் சேர்ந்துருக்கியோ? இல்லை இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். இனிமேல் நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்க்கா. அதில் தலைவர், துணைத் தலைவர் எல்லாம் போடணும். அப்போ தான் நீங்கள் ஒழுங்காக வருவீங்க. ஆமாட்டி நெட்டவழி, நீ சொல்கிறது சரிதான். நீ தலைவராக, நான் உனக்கு துணைத் தலைவராக இருக்கேன், சரியா? ஆட்டும்க்கா. சரி ஏக்கா, அன்றைக்கி அந்த ஜெனிஃபர் பிள்ளையை போய் பொண்ணு பார்த்தாங்களே, அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒன்றும் சொல்லலையோ? நீங்கள் எதுவும் நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? என்ன நியூஸ்ட்டி? நான் ஒன்றும் கேள்விப்படலையே. இல்லைக்கா, என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கும் ஒன்றும் தெரியாது, அதான் உங்களுக்கு எதுவும் தெரியுமான்றதுக்காக தான் கேட்டேன். இல்லாட்டி ஒன்றும் தெரியல எனக்கும். ஹே இந்து, அன்னைக்கு உன் ஆள் வந்துட்டு ஒரு முடிவை சொல்லலாம்ல, நீ சொல்லிட்டியா? இல்லாட்டி இன்னும் அடுத்து நான் அவங்கள பார்க்கவே இல்லை. நீ என்ன சொல்ல போற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்கோ, அதனால நான் ஓகே தான் சொல்ல போகிறேன். நீ என்ன சொல்ல போற? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் பயமாகவும் இருக்குது. அதான் யோசித்துக்கிட்டு இருக்கேன். சரி, நம்ம அம்மா அப்பா ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்கு தான் யோசிக்கிறேன் நான். மற்றபடி எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு இன்னும் தெரியலை. ஹாய்ங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, ஆளையே காணோம். நாங்கள் போகிற டயத்துக்கு நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன். பட் நான் இந்த சைடு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ உங்களை பார்த்தது. சரிங்க, அன்னைக்கே கேட்டனே, இன்னும் பதில் நீங்கள் சொல்லவே இல்லை. என்ன சொல்ல போகிறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கலாமா? எங்க இதுவே ரொம்ப லேட்டுங்க, கொஞ்சம் சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்களேன். இன்னும் ஒரு 2 days மட்டும் கொடுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எங்க உங்கால எங்க ஆளை காணோம்? நீங்கள் அவனை எதுவும் மீட் பண்ணீங்களா? இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அன்னைக்கு பார்த்தது தான் அவங்கள, அதுக்கப்புறம் நானும் பார்க்கவே இல்லை. இப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு அவங்க நினப்பாக தான் இருக்குது, எப்போ பார்ப்போன்னு. அப்போ நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க, கரெக்டாங்க? ஆமாம். எப்படி கண்டுபிடிச்சிங்க?
அதான் நீங்கள் அவனை தேடுறேன்னு சொல்கிறப்பயே புரிஞ்சிருச்சு. சரிங்க, ஓகே. அப்போ நான் அவன்கிட்ட சொல்லிடட்டுமா? நோ 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 நோ, நீங்கள் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன் அவங்கள்ட்ட. நீங்கள் என்னை மீட் பண்ணாதாவே சொல்லிக்காதீங்க. ஏங்க, அவன்கிட்ட சொன்னால் அவன் சந்தோஷப்படுவான்ல. சந்தோஷப்படுவாங்க தான், பட் அதை நானே நேரில் பார்த்து சொல்லணும்னு நினச்சிருக்கேன். ஓகேங்க, ஓகேங்க. இவன் என்ன கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி சொல்லிட்டா? ஏங்க பாருங்கள், உங்கள் சிஸ்டர் எவ்வளோ போல்டாக சொல்கிறாங்கன்னு. நீங்கள் என்ன இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிடிச்சிருக்குங்க, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்போமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா யோசித்தீங்க, போங்க. சரி, பார்த்து சொல்லுங்கள். சரி, ஓகேங்க, நான் போயிட்டு வரட்டுமா? அவ்வளோதானா? கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அதான் நான் கிளம்புறேன்னு சொன்னோன்னே என்னை விட்டு பிரிய உங்களுக்கு மனசு இல்லை. கரெக்டாங்க? ஆமாம், இது பெரிய ராணுவ ரகசியம், பெரிய கண்டுபிடிப்பு. இதுக்கு வரத்து ரொம்ப தாங்க முடியலம்மா. ஓகேங்க, பாய். எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு, நான் கிளம்புறேன். பாய், see you. ஏன் நில்லுட்டி?